இதா மாத்த வலதுல் அபது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தையை சிறு பிராயத்திலேயே மரணிக்க செய்கிறான். செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து கேட்பானாம், இந்த குழந்தை மரணித்து போனதே, அந்த குழந்தையின் தந்தை அதை பொருந்திக் கொண்டானா? யா அல்லாஹ், அவர் பொறுமையாக இருக்கிறார், பொருந்திக் கொண்டார். அந்த மனிதனுடைய நியமத்துகளை எல்லாம் கொஞ்சம் நான் தடுத்து வைத்திருக்கிறேனே, அவர் என்ன பதிலளிக்கிறார்? யா அல்லாஹ், உன்னை அவர் புகழுகிறார். ஹம்தக வஸ்தர்ஜா, உன்னிடத்தில் மீண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உன்னை புகழ்ந்து கொண்டுதான் இப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், இப்னூலி அபதி பைத்தன் ஃபில் ஜன்னா, யார் நான் கொடுத்த முசீபத்தை பொருந்திக் கொண்டானோ, யார் நான் கொடுத்த அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டானோ, அவனுக்காக வேண்டி சுவனத்தில் நீங்கள் ஒரு வீட்டை கட்டுங்கள். வஸம்மஹு பைத்தல் ஹம்து, அந்த வீட்டிற்கு அல் ஹம்து என்ற வீடு என்று பெயர் வையுங்கள். ஆக ஒரு மனிதன் பொறுமை காப்பானேயானால் எவ்வளவு அவன் பொறுமை காக்கிறானோ அவ்வளவு வீடுகள் அல் ஹம்து, பைத்துல் ஹம்து என்ற பெயரில் அவனுக்கு ஒவ்வொரு பொறுமைக்கும் ஒரு வீடு அவன் இடத்தில் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை இதன் மூலம் நம்மால் விளங்க முடியும்.